தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். விபத்தில் சிக்கிய விமானத்தின் ஒரு பகுதியை நாம் தற்போது அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியது என்ற தகவல்கள் ஏற்கனவே வந்த நிலையில் தற்போது அருகில் இருக்கும் அந்த கட்டடங்களை உடைத்துக் கொண்டு விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விமானத்தின் சக்கரம் பொருந்திய ஒரு பகுதியை நாம் தற்போது பார்க்கிறோம். அந்த இடமே தரைமட்டமாகி இருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். 240க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நொறுங்கிய விமானத்தின் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில், மறுபுறம் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் பாகங்கள் ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. விமான விபத்து என்ன காரணத்தினால் ஏற்பட்டது என்ற விவரம் தற்போது வரை தெரியவராத நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. விமானத்தின் ஒரு குறிப்பிட்ட பாகம் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கும் நிலையில் தற்போது திரையில் தெரிகிறது. அங்கிருக்கும் கட்டடத்தை உடைத்துக் கொண்டு கீழே விழுந்த விமானம் எந்த அளவுக்கு அந்த இடத்தை சேதப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். மருத்துவ விடுதியில் தங்கியிருந்த மருத்துவர்களின் கதி என்னவானது என்ற ஒரு கவலையும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அங்கிருந்து வரும் பல்வேறு தகவல்களும் கவலை தரும் வண்ணமாகவே இருக்கும் நிலையில் மேலும் மேலும் அந்த சுற்றுப்புற பகுதியில் இருந்தவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. மருத்துவ விடுதியில் தங்கியிருந்த மருத்துவர்களின் கதி என்ன ஆனது என்ற ஒரு புதிய கவலை எழுந்திருக்கிறது. விமானம் விழுந்த கட்டடப் பகுதியும் தீப்பிடித்து எரியும் காட்சி வெளியானதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விமான விபத்து தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தனது கவலையை தெரிவித்திருக்கிறார். விபத்தில் பிரிட்டிஷ்காரர்களும் இருந்த நிலையில் பிரிட்டன் பிரதமர் இந்த விபத்து தொடர்பாக கவலை தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தனது கவலையை குறிப்பிட்டு 169 இந்தியர்கள், ஒரு கனடா நாட்டினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த விமானத்தில் பயணம் செய்த நிலையில் பிரிட்டனைச் சேர்ந்த 52 பேரும் பயணம் மேற்கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? அங்கிருந்து வரும் தகவல்கள் என்ன சொல்லுது? பிரியதர்ஷினி, மேகானி நகர் என்கிற பகுதி சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள பகுதியா இருக்குது.